வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 18 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவின் வர்த்தக நகரமான நியூயார்க்கை குலுங்க செய்தனர் ஈழ தமிழ் நாட்டு மக்கள். நியூயார்க் நகரில் தமிழ் ஈழ தேசிய கொடிகளுடன் மாபெரும் எழுச்சி பேரணியில் 5000க்கும் அதிகமான தமிழர்கள் பங்கேற்றதாக நியூயார்க்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மன் நாட்டின் சிறந்த எழுத்தாளரும் மனித உரிமை ஆர்வலருமான திரு தாமஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியறிக்கையில், இலங்கை நாட்டிலுள்ள இலங்கை இராணுவத்தினர் தமிழர்களை தினமும் கற்பழிப்பது, கொடுமைப்படுத்துவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது போன்ற செயல்களில் தினமும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பயங்கர குற்றச்சாட்டை தன்னுடைய செய்தி மூலம் வெளியிட்டு இருப்பதாக ஜெர்மனியிலிருந்து தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சோனியா காந்தி அவர்களே ஈழ தமிழர்களை கொலை செய்வதை இலங்கை அரசு நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 6 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் பெண்கள் அமைப்பினர் அவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் அமைப்பினர் இருந்து ஒரு 500 பேர் காங்கிரஸ் கட்சி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனை இன்று முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக சத்தியமூர்த்தி பவனிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை புரசைவாக்கம் தானா தெருவில் திமுக கூட்டணிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மிக பிரம்மாண்டமாக தமிழக முதல்வர் கருணாநிதி அவர் தலைமையில் நடந்து கொண்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. லட்சிய திமுக தலைவர் விஜய் டி ராஜேந்தர் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளதாகவும், கள்ளக்குறிச்சி தொகுதியில் விஜய் டி ராஜேந்தர் தனித்து போட்டியிட போவதாகவும், அத்தொகுதியில் விஜயகாந்தின் மச்சான் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈழ தமிழர்கள் வேதனைப்படுவதை அறிந்து மேலும் ஒருவர் சென்னையில் தீக்குளித்ததால் சென்னை நகரம் கடும் துயரத்தில் துவண்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை வடபழனியில் வசித்து வரும் சிவா என்ற சிவானந்தம் சொந்த ஊர் கரூர் மாவட்டம் என்றும், அவருடைய சொந்த தொழில் நெசவு தொழிலாகவும், சென்னையில் அவர் பெயிண்டராக வேலை பார்த்தபோது பத்திரிகை டிவிக்களில் வரும் ஈழத்தமிழரின் கொடுமையை பார்த்து தற்கொலை செய்து கொண்டதாக அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். திருநெல்வேலியில் வாக்கு சேகரிப்பதற்காக தன்னுடைய முதல் நாள் பிரச்சாரத்தை நெல்லையில் ஆரம்பித்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்திவிட்டு பேசுகையில், மத்தியில் அதிமுக உதவிடம் அமையும் ஆட்சியில் இலங்கை தமிழர்களின் மறு புனரமைப்புக்கு 10,000 கோடியில் பெரும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சூளுரைத்ததாக திருநெல்வேலியில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. திமுகவின் தளபதி, பொருளாளர், இளைஞரணி செயலாளர் என்று அவருடைய தொண்டர்களால் பாசத்தோடு அழைக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தென்சென்னை மாவட்டத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியதாகவும், திரு பாரதி அவர்களுக்கு ஓட்டு வேட்டை வேளச்சேரியில் ஆடியதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக கூறி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு 1 வார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு தங்கபாலுவுக்கும் சிபிஐக்கும் நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் தங்கபாலு படபடப்பில் இருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு திடீரென வந்து அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியதாகவும், நாட்டில் நடந்து வரும் வளர்ச்சி பணிகளை பற்றி விவாதித்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன.
ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவரும் மத்திய ரயில்வே அமைச்சருமான திரு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் இன்று காங்கிரஸ் மீது ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டார் என்றே சொல்லலாம். பாபர் மசூதி இடிப்பில் காங்கிரசுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்று கூறியதால் காங்கிரஸ் சூடுபட்ட பூனை போல் துடைத்துக் கொண்டிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சமாஜ்வாதி கட்சி பொதுச் செயலாளரும் நடிகருமான சஞ்சய் தத் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் என்ற இடத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியபோது தன்னுடைய கட்சி வேட்பாளரை பிரதாப்கர் மாவட்ட மக்கள் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுத்தால் பிரதாப்கர் மாவட்ட மக்களை கட்டிப்பிடித்து முத்தம் தருவேன் என்றும் தேவைப்பட்டால் உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதியையும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பேன் என்று கூறியதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லக்னோவிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் வடமேற்கு பகுதியில் உள்ள சோதனை சாவடி அருகே சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் 6 பேர் உடல் சிதறி பலியானதாகவும் பலர் படுகாயம் அடைந்திருப்பதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து இஸ்லாமாபாத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தாலிபான்கள் இஸ்லாமாபாத்தில் உள்ள அருகிலுள்ள ஒரு நகரத்தை கைப்பற்றி விட்டதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பெரும் பணம் மூலதனம் மற்றும் சூதாட்டம் போல் ஆடப்பட்டிருக்கும் இந்தியன் பிரீமியர் லீக் என்ற கிரிக்கெட் பந்தயத்தின் இன்று சென்னை அணியை மும்பை அணி தோற்க அடித்ததாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சென்னைக்கு மிக அருகில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னமானது கடந்த 3 நாட்களாக ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காளம், அடுத்து பங்களாதேஷை அடைந்தது என்று நேற்று கூறியிருந்தோம். அங்கு பயங்கர புயல் மற்றும் மழை பெய்ததால் 6 பேர் உயிர் இழந்ததாகவும் அந்த புயல் பங்களாதேஷை கடந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 18 ஏப்ரல் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் சுத்தமாக மேகமூட்டம் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டு இருப்பதால் மக்கள் கடும் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.